வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் எம்எஸ்கே என்கிற மோ செந்தில்குமார். ரைட் டு எஜுகேஷன் 2009 கல்வி உரிமை சட்டம் 2009 அந்த சட்டத்தின்படி தமிழகத்தில் இருக்கின்ற தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை எல்கேஜி மற்றும் முதலாம் வகுப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய முதல் நாள் இன்று தொடங்குகிறது. அதாவது ஜூலை 5ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி இறுதி நாள், கடைசி தேதி. இதை நம்மளுடைய போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்று தொடங்குவதாக இருப்பதால் இந்த தகவலை நாங்கள் கொஞ்சம் அடிஷ்னலாக உங்களுக்கு கொடுக்குறோம். என்னென்னா, ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஸ்கூலில் எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த முகப்பு பக்கம் வந்துருக்கு rt.pn.gov.in இந்த லிங்க்குக்கு வந்தீங்கன்னா இந்த வியூ ஸ்கூல்ஸ் லிஸ்ட் அப்படின்றது புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல் லிஸ்ட்டில் மூலமா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை பள்ளிகள் இதில் எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அரியலூர் கிளிக் பண்ணுறேன், அதில் அந்தந்த பகுதிகளில் எந்தெந்த பள்ளிகள், அந்த பள்ளியோடைய கோடு என்ன, அந்த பள்ளியோட டைப் என்ன, அதாவது அது ஆண் பெண் இருபாலரும் படிக்கிற பள்ளியா, இல்லை ஒன்லி மென், அதாவது குழந்தைகள் பெண் குழந்தைகள் படிக்கிற பள்ளியா, ஆண் குழந்தைகள் படிக்கிற பள்ளியா, அந்த தகவல் நீங்கள் பார்க்கலாம். என்ட்ரி கிளாஸ் எல்கேஜிலேருந்து இருக்கா இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கா, அந்த தகவல் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மூலயமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய குழந்தையை நீங்கள் எந்த பள்ளியில் சேர்க்க போகிறீங்க, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற எந்த பள்ளின்றது ஒரு 5 பள்ளிகள் அதிகபட்சம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் 5 ஸ்கூலுக்கு தான் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் உங்களால் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியலைன்னா நீங்கள் அந்த 5 ஸ்கூலுக்கும் நேரடியாக நேரில் சென்று விண்ணப்பங்களை வழங்கலாம். இது முதல் விஷயம். திருப்பி நான் ஹோம் பேஜுக்கு வரேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது சம்மந்தமான இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உரிய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, கைபேசி நம்பர், அதுக்குண்டான அலுவலருடைய நம்பர் இது. இவங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். 1-2 நம்பர்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சப்போஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்க யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, இல்லாது உங்களுக்கு ஒரு தவறான தகவல் வழிகாட்டுதலோ, இல்லை தவறான முறையில் பேசுகிறாங்களோ, இல்லை யாரும் ஃபோனே எடுக்கலை அப்படின்னாலோ, எங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில், எங்களுடைய எம்எஸ்கே அஃபிஷியல் யூடியூப் சேனலோட இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்குண்டான அடுத்த நடவடிக்கை எடுத்து உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து வைப்பதற்கு உண்டான வேலைகளை நாங்கள் நிச்சயம் செய்வோம். அந்த உறுதிமொழியை உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா போய் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த குழந்தையை பற்றிய பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணணும். அப்புறம் பேரண்ட் டீட்டெயில்ஸ், உங்களை பற்றிய தகவல், அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்ன டாக்குமெண்ட் எல்லாருக்குமே தெரியும், அதோடைய மெயின் பேஜில் இருக்குது, வேணும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 5 ஸ்கூல் நீங்கள் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எந்த வருஷத்துலேருந்து என்னுடைய குழந்தை எலிஜிபிள் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ அந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்த்துக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த டேட் ஆஃப் பர்த் காலம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே வருஷம் செலக்ட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 2014 18 வரைக்கும் தான் வருஷம் மேலே காட்டுறாங்க. ஏன்னா எல்கேஜி சேர்ப்பதற்கு குறைந்தபட்ச வயது 3-4 வருடம். இதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 5-6 வருடம். ஆனால் நீங்கள் 2014 நீங்கள் காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மாதமும் எல்லாமே டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 2014 எந்த மாதமாக உங்கள் குழந்தை பிறந்திருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ 2014 பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் சரி நேர்லேயும் சரி அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, 2015 தான் உங்களுக்கு எலிஜிபிள் காட்டுது. 2015 ஜனவரி 1 2018 வரைக்கும் காட்டுது, கடைசி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் அந்த 5, 6, 7, 8 அந்த 4 வருடங்களுக்கு இந்த குழந்தைகள் பிறந்திருந்தால் நீங்கள் ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாம். இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ அந்த சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்காகத்தான் இந்த காணொலி மிக முக்கியமாக நாங்கள் பதிவிடுகிறோம். ஓகேங்களா? ஸோ 2015, 16, 17, 18 அந்த 4 வருடங்களில் உங்கள் குழந்தை எப்பொழுது பிறந்திருந்தாலும் அந்த குழந்தையின் வயதுக்கு ஏற்றவாறு நீங்கள் எல்கேஜியோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில். இப்போ மறந்துடாதீங்க, இந்த 5 ஸ்டெப் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 5 ஸ்கூலில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஆன்லைனில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நாங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி காட்ட போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், இது ஈஸியான ப்ராசஸ் தான். அதில் கேட்டிருக்கிற தகவல்களை நீங்கள் அப்படியே பூர்த்தி செய்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது தான். கடைசி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்கூல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை தயவுசெய்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 5 ஸ்கூலுக்கு தனித்தனியாக இருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் அதை நீங்கள் கொடுக்கணும். இந்த ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மிக முக்கியமான செய்தி. நாங்கள் இங்கே சொல்ல வந்தது. மறக்காமல் இன்றைக்கி அப்ளை பண்ணுங்க. இல்லை இன்றைக்கி இல்லாட்டாலும் இன்னும் உங்களுக்கு 1 மாதத்துக்கு மேலே டைம் இருக்குது.
ஓகேங்களா. ஆகஸ்ட் 3ஆம் தேதி இதற்கு கடைசி நாள் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றது வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ஃபில் பண்ணல, உங்களுக்கு ஏதோ வேலையில் கரண்ட் கட் ஆகிடுச்சு, நீங்கள் வெளில போயிட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா ரெஸ்யூம் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஸோ திருப்பி என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது கீழே தெளிவாக இருக்குது. அது அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க, என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ. அதுக்கப்புறம் ஸ்கூல் லிஸ்ட் எல்லாமே முடிவு பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கான்டாக்ட் இந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். அதற்கும் மீறி உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருந்தால் இந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, RTE ஹெல்ப்லைன் 14417. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போல பல காணொலிகள் உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். டாடா, பை பாய்.